பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்னவென்று பார்த்தால் ஜெபம் என்று ஒரு தலைப்பில் பேசுகிறோம். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது என்று பேசப் போகிறோம். அதாவது பீரங்கி, அணுகுண்டு, ஏவுகணை என்னென்னமோ சொல்கிறாங்க. அவைகளை காட்டிலும் பயங்கரமான உலகத்திலே ஒரு ஆயுதத்தை பற்றி பேசப்படுறது. அதுதான் ஜெபம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று போர் சண்டை வரும்போது இப்படி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, களிமண்ணால் செய்யப்பட்டும் கைக்கிரால் உருவாக்கப்பட்டும் திக்கட்ட பிள்ளை ஜெபத்தை கேள்வி ஜெபித்தார்கள். போருக்கு வந்தார்கள். ஒரே தூதனை ஆண்டவர் அனுப்பினார். 1,60,000 பேரை சங்காரம் பண்ணி போட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நாங்கள் இப்போது போன ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கும்பாரொட்டி அருவியில் குளிக்கிறதுக்கு நானும் கல்லுவலத்தை சேர்ந்த மணிராசன் அவர்களும் நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். செல்வன் அவர் அண்ணன் பின்னாடி வந்தார். நாங்கள் போயிருக்கும்போது எங்கன்னா பெரிய காருக்குள்ளே நினைஞ்சாங்க. ஞானம் இல்லாமல் பச்சை குழந்தை 2 மாதமோ 3 மாதமோ இல்லை 6 மாதமோ தெரியல, அந்த குழந்தையை உள்ளே வச்சு கதவை லாக் பண்ணிட்டு குளிக்க போயிட்டாங்க. ஞானம் இல்லாமல் செஞ்சிட்டாங்க. ஹல்லேலூயா. நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. அப்போது நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரே கூப்பாடு, ஒரே சத்தம். என்னடா நடக்குன்னு வச்சு வண்டியை சுற்றி கூட்டமாக இருக்கேன்னு நானும் அந்த மணிராஜ் பிரதமன் போனோம். அப்போ நான் பார்த்தேன், உள்ள குழந்தை இருக்குது. என்ன செய்ய தெரியல, மனதுக்குள்ளே அந்தரங்கமாக தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த பிள்ளையை காப்பாற்றும் என்று. அவர்கள் சாவியை எங்கேயோ போட்டாங்க, நினைஞ்சாங்க தெரியல. போட்டு திறந்து பார்த்தாங்க, சேர்க்கல. கண்ணாடியை கல்லை கொண்டு டம்முன்னு முன்னாடி கண்ணாடி உடைய மாட்டுது. சின்ன ஜெபம் தான் பண்ணாங்க. கர்த்தர் சாட்சியத்திற்கு, ஆண்டவரே, இந்த பிள்ளையை காப்பாற்றும், இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்படி சிறுன்னு ஜெபம் தான், உள்ளத்தில் அந்தரங்கமாக ஜெபம் பண்ண பாருங்க. ஒரு செகண்ட் எப்படியோ திறந்துட்டாங்க. கதவை திறந்து பிள்ளையை வெளியே ஏற்றிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனால் பிள்ளை செத்துருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நாம் சிந்திக்க வேண்டும். நம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இடைஞ்சல் பண்ணலாம், கேடு செய்யலாம், நம் வாழ்க்கையை கெடுக்கலாம். நமக்கு கெட்டது செஞ்சு விட்டு நான் வேண்டாம் என்று சொன்னேன், நீர்தான் அதை விரும்பி எடுத்துக்கொண்டே, நீர்தான் அங்கே அதை வேணும்னு சொன்னீர் என்று பொய் சொல்லி நம்மிடத்திலே சபையிலே பேர்கிறிஸ்தவ சமுதாயம் 2 வசனத்தை புரட்டுவது போல நம்மிடத்திலே புரட்டுவான். அவனுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது. அப்போ பாருங்கள், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் ஜெபித்தவன் பிள்ளையை காப்பாற்றாங்க. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? போராயுதம். ஒரு பக்தனி விதமாய் ஒரு பாடலை பாடுகிறார். போராயுதம் பேராயுதம் ஜெபமே சர்வாயுதம். போராயுதம் பேராயுதம் ஜெபமே சர்வாயுதம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயமருமே. ஹல்லேலூயா. ஜெபித்திட ஜெபித்திட ஜெயமருமே. போராயுதம் பேராயுதம் ஜெபமே சர்வாயுதம். ஜெபித்தோம். ஜெபத்துக்கு கடவுள் நல்ல பதில் கொடுத்தார். அந்த பிள்ளையை காப்பாற்றினாங்க. இவங்க ஞானமில்லாமல் செய்த செயலால் அந்த பிள்ளை உயிர் போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் பாதுகாத்தார். இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்க அருமையான ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ரட்சிக்கப்படாத ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். புதிய எருசலேம் தேவன் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.